கீழே இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரை கும்பிட்டுட்டு இப்போ மலையேற ஆரம்பிக்க போகிறேன். மலையேற்றத்துலேருந்து எனக்காக இந்த குச்சி விட்டுட்டு போனவருக்கு ரொம்ப நன்றி. இந்த குச்சி வச்சுதான் அதான் வழுக்குப்பாறை ஏற போகிறோம். இது 3வது மலை. இங்கேருந்து 3வது மலைக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியும். திரும்பி பார்க்குறேன், சட்டுன்னு அந்த மலை தாங்க இந்த கூம்பு மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ சிவ 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 சிவாய சிவாய என்னுடைய சிவனே போற்றி போற்றி. பா, இந்த குளிர் என்னால் முடியல. அந்த அளவுக்கு குளிர். இந்த இடத்துல குளிக்கிறது தாங்க ஐஸ் கட்டி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு முக்கு போட்டால் தான். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன், மேலே ஏறிட்டேன். இப்போ மேலே 7வது மலை ஏறி இப்போ மேலே ஆண்டவங்கிட்ட பக்கத்துலேயே வந்துட்டேன். வந்ததுக்கு ஒரு பலன், எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே என் கூட தான் வராங்க, எனக்கு துணையாகவும் வராங்க. அவங்க கூடயே வந்து இறங்கிட்டேன். அது இல்லாமல் என் கூட என் நண்பன் வந்துட்டு தான். திடீர்னு எனக்கு கால் வலிலாம் பிடிச்சிக்கிச்சு. அப்பயும் மீறி இப்போ ஏறி மேலே வந்துட்டாரு. ஆண்டவன் முன்னீட்டில் மேலே ஏறிட்டோம். வெள்ளியங்கிரி ஆண்டவனுக்கு அரோகரா அரோகரா. வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா. சிவ சிவ சிவாய நமோ சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக ஓம் சிவாய. இங்கே இரவும் பஞ்சபூதமாக தாங்க காட்சி தராரு. நீர், நெருப்பு, காற்று, பூமி, வானம்னு சொல்லி 5 பூதமாக தெரிகிறவர் தான் இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர். தம்பளையும் டைட்டிலையும் பார்த்து வந்திருப்பீங்க. இப்போ பூஜை போட்டுட்டு கிளம்பணும். நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வெண்ணங்குடி முனிப்பன் கோயிலில் நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். வந்து பூஜை போட்டு ஐயனோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கே பாருங்கள், காலேஜ் பசங்களை பண்ணுற அலப்பறை தாங்க முடியல. வேலைக்கிழமை நைட்டு இவங்களும் சேர்ந்து இந்த ஹீல்ஸுக்கு போகிறேன்னு தான் சொன்னாங்க இங்கே கேட்கும் போது பசங்கக்கிட்ட. வெள்ளியங்கிரி போகிறதுக்கு காலையில் 3 மணிக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிறது இடம் பார்த்திங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் போயிட்டுருக்கிறேன். கோயம்புத்தூருக்கு போயிட்டு தான் அங்கேருந்து வெள்ளியங்கிரி போகிறோம். வெள்ளியங்கிரி போயிட்டு தான் நம்ம பார்க்குறதா இருக்குது. காலையில் டைம் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். மணி 5 மணிக்கு இங்கே யாருமே இல்லாத ரோடாக இருக்குது. வெள்ளியங்கிரி கோவில் காலையில் 5 மணி டைமுக்கு இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ கார் இருக்குன்னு பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழமையே இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குது. என் கூட வந்தவனுங்களாம் நாளைக்கு போகலான்னானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போயே இவ்வளோ கூட்டம் இருக்குது. மேலே பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வந்துடாது. வந்து இப்போ நம்ம கிளம்புறோம். கோவில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்க்கிங் வந்தீங்கன்னா நாளைக்கெலாம் பார்க்கிங்க்கு முன்னாடியே வந்து நின்றுக்கோங்க. காலையில் 5 மணிக்கு இவ்வளோ பைக்கு, இந்த பைக்கெல்லாம் பார்க்கணும். வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய கோபுரம். டார்ச் லைட்டு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு இதெல்லாம் விற்கிறானுங்க. இங்கே முன்னாடி இருக்கிற கடைங்க, இந்த கடைங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைங்களில் வந்து மாலை, வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் வேணுன்னா, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணுன்னா இங்கேயே வாங்கிக்கோங்க. காலையிலே மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரோட சின்ன குளம். இந்த மரம், இந்த இடத்துல இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். டைம் ஏறுறோம். பிரசாத கடை, விநாயகர், மேலவழி, மின் கோபுரம். இதுக்கு மேலே வந்து சின்ன பொண்ணுங்க 10 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு அதுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்களை தான் மேலே விடுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிற பொண்ணு. பூண்டி விநாயகர் கோவில், வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில், மனோமணி அம்மன் ஆலயம். இப்போ காலையில் 5 மணிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் தான். நாங்கள்லாம் இப்போ தான் நாங்கள் ஏறுறோம். எங்களுக்கு முன்னாடி ஏறிட்டாங்களா இவங்க ஏறலையான்னு தெரில. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். துர்க்கை அம்மன். அப்படியே கோயிலுக்கு பின்னாடி பொருட்களை வைக்கும் வழின்னு வச்சுருக்காங்க போர்டு. இப்படி இந்த இதுலேருந்து வந்தீங்கன்னா போர்டு வைக்கிறாங்க. இப்போ ஆரம்பித்ததுலேருந்து சென்னை சில்க்ஸ் வந்து ஃப்ரீயாக அன்னதானம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் பொருள் வைக்கிற அறை. இங்கே பொருள் வைக்கிறதுக்கு ஒரு பொருளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. பொருள்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இது. ஒரு பேக்குக்கு 10 ரூபா. ஹெல்மெட்டு. ஸ்டார்ட் பண்ணுறோம் படி ஏறுறது. இதுலேருந்து தான் நம்ம இப்போதான் படி ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுலேருந்து தான் நம்ம படி மேலே ஏற போகிறோம். வாங்க ஏறலாம். இப்போ செக்கிங் இருக்குது. இங்கே நம்ம ஒரு பிளாஸ்டிக் பை எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அந்த செக்கிங் பண்ணி முழுசாக எடுத்துகிட்டு தான் நம்மளை விடுவாங்களாம். அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதெல்லாம் சிவராத்திரி அப்போ இங்கெல்லாம் படுத்துப்பாங்களாம். ஜேன்னு இருக்குமா.
இங்கே இந்த பீடி சிகரெட்டு புகையிலை எதுவுமே இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இந்து சமய அறநிலைத்துறை, பூண்டி, கோவை மாவட்டம் தென்கைலாய அருள்மிகு சுயம்பு வெள்ளியங்கிரி ஆண்டவர் கிரிமலைங்கிற போர்டு வச்சுருக்காங்க. இப்போ செக் பண்ணுறாங்கல்ல, இந்த இடத்துலேருந்து இது இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கீழே வச்சிருக்கிற வரைக்கும் தான் பெண்களுக்கு அனுமதி. அதுக்கு மேலே பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இது வரைக்கும் வந்து பெண்கள் தரிசனம் பண்ணிக்கலாம். 14 வயசுக்குள்ளேயும் 50 வயசுக்கு மேலேயும் தான் இங்கே பெண்கள் மேலே ஏற அனுமதியே தராங்க. நான் வந்து கீழே இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரையும், அம்மணி அம்மாள், விநாயக பெருமான், முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு என் பயணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து தான் என் பயணத்தை படியிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இதிலேருந்து தான் மேலே ஏறி மேலே போகணும். அதுக்கு முன்னாடி எனக்கான தடியை ஒன்று தேர்ந்தெடுக்கணும். அந்த தடி இங்கேருந்து தான் எடுக்கிறது. அங்கே 30 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறதுனால எதுக்கு அந்த 30 ரூபாயை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இங்கே தான் பாருங்கள் வேல்லாம் குத்திருக்காங்க. இங்கேருந்து அங்கே பாருங்கள் செங்குத்தாக ஏறுதுங்க இந்த மலைப்பகுதி. இப்போ இங்கேருந்து தான் குச்சி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த குச்சி தான் இந்த வருஷம் நான் இங்கேருந்து மலை ஏறுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். மொதல் வருஷங்கிறதுனால இந்த குச்சை நான் வீட்டுக்கு கொண்டு போவேன். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு குச்சியை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு குச்சி இல்லாமல் மேலே ஏறவே முடியாது. அதனால் நான் ஒரு குச்சி எடுத்திருக்கேன். வாங்க மலை ஏறி பார்க்கலாம் மேலே எப்படி இருக்குன்னு. காலைல 5:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஏறிட்டுருக்கேன். நீங்கள் ஏறும் போது யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, ஏறாதீங்க, விட்றாதீங்க. நீங்கள் உங்கள் வழியில் ஏறுங்க. முடியாதும்பாங்க, கேட்காதீங்க. இப்போ மணி 5:30 மணிக்கு வெளிச்சமே இல்லை, ஏற ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். எனக்கு ஒன்று கொடு, தண்ணி கொடுத்துரு. இல்லை உருட்டை எல்லாம் கொடு. ஏய் கீழே இருந்து பார்க்கக்கூடாதுடா. பிளாஸ்டிக் பேப்பர் போடக்கூடாதுல்ல, திருச்சி எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டேன். படி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? படியே கிடையாது. இந்த படியில் தான் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். 70 பேருங்களா? 70 பேர் லேடிஸாம்மா? ஐயோ நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும் தான் லேடிஸு? இதெல்லாம் ஜென்ஸ். ஒரு பஸ்ஸு ஒரு வேன். எந்த ஊருமா? திண்டிவனம். திண்டிவனம். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வந்துருக்குறாங்க. சேலம் வரைக்கும் 200, அங்கேருந்து 200. பார்த்துக்கோங்க. நிறைய மண் சரிவு இருக்குதுனால பாருங்கள் எல்லாம் உச்சி இல்லாமல் வரவே முடியாது. வெளிச்சம் வந்துருச்சு. மலை ஏறியாச்சு. அங்கே பாருங்கள் என் பின்னாடி இருக்கிறத வெள்ளை பிள்ளையார் கோவில் ஏறிட்டேன். என் கூட வந்த நண்பர்கள்லாம் பின்னாடியே வந்துட்டுருக்குறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் அவர் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. நான் மலைக்கு ஏறிட்டேன். வெள்ளை பிள்ளையார் கோயிலில் தான் மலை. வாங்க அதுக்கு மேலே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 9க்கு அப்புறம் 9. அங்கே எத்தனை மணிக்கு நம்மளை விட்டாங்க? மேலே போனீங்க? 3 ஆல்மோஸ்ட் 3 ஆகும்போது 3. மலை ஏறிட்டேன். என்னோடைய சிவனை போற்றி, என்னான்னு கொண்டு ஈசா போற்றி. இதான் வெள்ளை பிள்ளையார் கோயிலுங்க பின்னாடி இருக்கிறது. மலை ஏறிட்டேன். அரை மணி நேரத்தில் மலை ஏறிட்டேன். இன்னும் இருக்கிற 6 மலை ஏறணும். அந்த ஏற்றம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதான் தடவை நான் ஏறுறது. எப்படி இருக்குது என்னங்கிறத நான் போடுறேன். என் சேனல் சேலம் சுதன் சேனல், அது மறக்காமல் அப்படியே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல வருது, மலை ஏறுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நம்ம சிவனை பக்தியாக ஏறினோம்னாவே போதும். பல பேர் சொல்கிறத யாரும் சொல்கிறதையும் கேட்காம நாம் மலை ஏறினோம்னா நம்மளுக்கு பலன் நிறைய கிடைக்கும். மலை ஏறியாச்சு. இந்த மலையிலேருந்து இருக்கக்கூடிய விநாயகர் கோவில், வெள்ளை பிள்ளையார் கோவில். இந்த கோவிலுக்கு அப்புறம் தான் நம்ம கும்பிட போகிறோம். அங்கேருந்து மேலே பாதை. அமாவாசைக்குள்ளார இங்கெல்லாம் கடை போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே கூட்ரிக்ஸ்லாம் 1க்கு 2 விலையாக தான் இருக்கும். மேலே வந்தாச்சு. 40 நிமிஷத்துக்கு ஒரு மலை மேலே ஏற்றி வந்தாச்சு. இப்போ நாங்கள் மலையை முடிச்சு இப்போ 2வது மலை ஏறுறோம். இந்த 2வது மலை சமதளமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க.
பண்ணு மலை வந்து அந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ். அப்பா முருகா பாருங்க, இது 2வது மலை. மண் இதாக தான் இருக்கும். 3வது மலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதான் மொதல் தடவை நான் வரேன். இந்த மொதல் தடவை வரும்போது எனக்கு ஃபீலிங்ஸ் நல்லாவே இருக்குங்க. எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. ஆனால் இயற்கை காற்றுல ரொம்ப ஜல் ஜல் ஜல்னு சவுண்டு, குருவிகள் சவுண்டு, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. காலையில் நான் அங்கே வந்தது என்னால் எடுக்க முடியல. நான் உங்களுக்கு போகும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மலை எப்படி வந்துட்டேன், அடுத்த மலை எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். என்னோடய வீடியோ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடும். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். நீங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு வர்றது இங்கே என்னென்ன தேவைப்படும் தேவையில்லைங்கிறத உங்களுக்கு நான் 1 by 1 சொல்கிறேன். அது ஒவ்வொரு வீடியோவாக சொல்கிறேன். இந்த வெள்ளியங்கிரி மலை 14ஆம் தேதி ஓப்பன் பண்ணி மே மாதம் 30ஆம் தேதி முடிஞ்சிடும். அதுக்குள்ளார வர்றவங்க உங்கள் வயசில் ஒரு முறையாவது அந்த மலைக்கு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், காலையில் டைம் வந்திருக்குறோம். சன்லைட்டும் இப்போ தான் அடிக்குது. இதோட டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 மணி இருக்கும். இந்த 6:30 மணிக்கு நான் இங்கே வந்திருக்கேன். என் பின்னாடி தான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு. நாங்கள் இப்போ தான் முதல் தடவை இந்த மலைக்கு வர்றதுனால இது வந்து 2வது மலை இப்போ நாங்கள் ஏற ஆரம்பிக்கிறோம். 2வது மலையில் தான் இருக்குது. இங்கே வந்து இப்போ தான் இந்த மலை நேற்று யானை இறங்கிட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஆண்டவன் செயல். அந்த யானையை நான் பார்க்கல, யானையோட சாணத்தை தான் பார்த்தோம். அதை பார்த்ததுக்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து போகணுன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு போயிட்டா சந்தோஷம்தான், வாங்க பார்க்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் போகும்போது எப்படி ஒரு 11 மணிக்குள்ளே போயிடுவோம். ஆனால் நீங்கள் ஏறுறதுக்கு நைட் டைம் ஏறுங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. பகல் டைமில் ஏறாதீங்க, தவிர்த்துருங்க. நான் தெரியாமல் ஏறிட்டேன். ஏறிட்டாக்கு போகிறதுக்கு நல்லா தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு அமாவாசைக்காக. ஏறாச்சு, வந்தாச்சு. என் முன்னாடி ஏறுறவங்க இறங்குறவங்க மேலே பண்ணிட்டு ஏறுறவங்க எல்லாம் இருக்காங்க. மான் வருதுங்க. அந்த மான் காட்ட மாட்டேங்குதுங்க. என் முன்னாடி ஒரு எருமை தாங்க இருக்குது. வழுக்கு பாறை எப்படி வழுக்குதுன்னு பாருங்கம்மா. பேரல் இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. கடைங்கெல்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க. எப்படியும் அமாவாசைக்குள்ளார கடையெல்லாம் போட்டுருவாங்க. நல்லா இருக்கும் ஏறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மலை ஏற 3/4 மணி நேரம், 2வது மலை ஏற அரை மணி நேரம், 3வது மலை ஏற எவ்வளோ நேரம்? ஏறிடுவோம். ஏதோ வழுக்கு பாறை ஆரம்பிக்குதுங்க. இப்போ 2வது மலை முடிஞ்சு இப்போ 3வது மலையான வழுக்குப்பாறை ஏறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூளம் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு சாமி இருக்கும். இந்த சாமி கும்பிட்டுட்டு தான் மேலே 3வது மலை ஏறணும். நான் ஏறும் போது இப்போ எனக்கு பார்த்ததும் எனக்கு கீழே இருக்கவங்க சொன்னதும் சொல்கிறேன். கீழே இருக்கக்கூடிய சாமிங்கள் சொன்னது இந்த 3வது மலை இங்கே கும்பிட்டுட்டு ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் ஒரு சித்தரோட ஜீவசமாதி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒவ்வொன்றா ஏறி பார்க்கலாம். அங்கே இது பாம்பு பாருங்கள், பாம்பு மாதிரியே இருக்கும். இதோட பிம்பம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி பாம்பு. என்ன இருக்கும் ஏது எப்படி இருக்குங்கிறத 1 by 1 சொல்கிறேன் பாருங்க. அதே மாதிரி என் கூட வந்தவர் எனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டாரு. அவருக்கு ஆல் தி பெஸ்ட். என்னால் முடிஞ்சது. நான் கொஞ்சம் முதல்ல தான் ஏறுவேன். நீங்கள் வரும்போது கண்டிப்பாக மிட்டாய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆரஞ்சு மிட்டாய், தண்ணி தாக்கம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி பொருள் அதிகமாக எடுத்துகிட்டு வராதிங்க, தூக்கம் போக முடியாது. வழுக்கப்பாறை வழுக்க தம்பி, வழுக்குப்பாறை வழுக்கு செல்லம் பாருப்பா. வழுக்கப்பாறை ஏறியாச்சுங்க. வழுக்கப்பாறை ஏறிக்கிட்டே இருக்குதுங்க. ஸ்டார்டிங் வந்துச்சுப்பா. அதான் வழுக்கப்பாறை ஏற போகிறோம். இது 3வது மலை. இங்கேருந்து 3வது மலைக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியும். நம்ம ஏறிட்டு இருக்கோம், பார்க்கலாம். எங்கள் முன்னாடி வந்திருக்கவங்க முன்னாடி போகிறதுக்குலாம் கிளம்பிட்டாங்க. என் ஃப்ரெண்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். அது எங்கே ஏதுன்னு தெரியல. பார்க்கலாமா? பார்த்துடலாம். வேறு ஏறிடலாம். உடம்புக்கும் நம்ம மனசுக்கும் தான். மனசை நம்ம திடமாதியும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏறலாம். இப்போ நாங்கள் பாருங்கள், இங்கே ஒரு குகை இருக்குது. இந்த குகையில் தான் வந்து சித்தர் தவம் பண்ண இடம்னு சொன்னாங்க. அதை நாங்கள் மறந்துட்டோம். இப்போ தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே தான் இந்த வேல் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு குகை.
இங்கே ஒரு சித்தர் வந்து தவம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப வருஷம் இங்கே இருந்ததா சொல்லப்படுது. இந்த சித்தர்னா கோரகர் சித்தரோ. ஏறியாச்சு. ஏறும்போது மேலே பார்த்து ஏறாதீங்க, கீழேயே பார்த்து ஏறுங்க. ஏறுறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் ஏறிட்டேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏறிட்டேன். மான் நிறையா இருக்குங்க. மான் இருக்குது, கடாமான், அணில், காட்டணில், குரங்குங்க, மரக்கொத்திங்க, அருமையாக இருக்குங்க. இதுதான் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பாறைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு பாறையும் ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு நினைக்கும் போது அது விற்கிறவங்கள பார்த்தா குடிக்கக்கூடாதுன்னு தோணுதுங்க. கொய்யாக்காய் இருக்குது. கொய்யாக்கனி ரொம்பவும் அழகான கனி. ஆனால் ஒரு கொய்யாக்கா 30 ரூபா சொல்கிறாங்கங்க. 4வது மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு சுனை நீர் கிடைக்கும். அந்த சுனை நீர் இங்கே தான். இங்கே யாரும் போங்க. இல்லை நண்பன் க்ளோஸ் பண்ணிருந்த இல்லைப்பா நீங்கள் வாங்க. நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தான். வாங்க. நாங்கள் 4 பேருமே வந்தோம். அதாவது என்ன 4 பேர் இருந்தாங்கன்னா பேசி ஏதோ ஒன்று பேசி கூட்டிகிட்டு போயிடுவோம் 7 நாளைக்கு. இந்த மாதிரி ஆள் நான் பூசாரியுமே முழங்கிக்கிட்டே போவோம். அவர் பேர் விஜயன். அது 2 சங்கு வச்சிருக்காப்புல. மான்குன்ற அது வந்து பியூரா இருக்கு பாடுறா யாத்தியாக. அவர் ஓவர்லேயே தோற்று போயிருமாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சுனை நீர் மேலே 3வது மலைக்கு ஏற இடத்துல இருக்கு. செமையாக இருக்குது தண்ணி. இதுதான் பாம்பாடி சித்தர் குகை கோயில். இங்கே மேலே குகை சித்தர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஹர ஹர மகாதேவாய, ஹர ஹர மகாதேவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நமோ நமः. பாம்பாட்டி சித்தர் குகை தவம் செஞ்ச இடம். மரத்துக்கு அது மரம் மரத்துக்கடியில் பூந்து தான் போகணும். மரம் இது பூந்து தான் வரணும். பூந்து வந்துட்டோம்னா சரியாக போயிடும். நம்ம பூந்து வரும்போது நம்ம ஜாலியாக தான் இருக்கும். நம்ம ஏறிக்கலாம் வாங்க. ஏறும்போது நம்மளுக்கு அறுப்பு தெரியாது, ஜாலியாக இருக்கும். நான் ஏறிட்டேங்க, சீக்கிரமாகவே ஏறிட்டேன். நீங்களும் வந்தீங்கன்னா ஏறலாம். ஆனால் என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அது மாதிரியே வாங்க. அதிகமாக வெயிட்டு தூக்கிட்டு வந்துடாதீங்க. திரும்ப திரும்ப அதுதான் நான் சொல்கிறேன். பாதையே கிடையாதுங்க. பாதையே இல்லாமல் அங்கே இங்கேயும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. அதுலேயே நான் ஏறிட்டுருக்கேன். இந்த ஏற்றத்தில் தான் முடிவில் தான் வெள்ளிங்கிரி ஆதவரை பார்க்க போகிறோம். இது ஒரு யுகத்தில் வெள்ளி மலையாகவே இருந்ததுங்களாமா. இப்போது அதுக்கனால தான் இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர்னு பேர் சொல்லியிருக்காங்கன்னு கீழே இருக்கவங்க சொன்னாங்க. அதை தான் நான் கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இதான் 3:30 மலை. கரெக்டாக 6 மணி. 6 மணி. 7:20 நாங்கள் 1 மணி நேரம் உக்காந்துட்டாங்க. எங்களால் முடியல 2.25 மணி நேரம் ஏறினது. எத்தனை கிலோமீட்டர் கணக்கு வருங்கண்ணா? 15ஆண்ணா. மேலே ஒரு கடை. மலை ஏறிட்டே இருக்கிறது எல்லாம் பல்லு முள்ளம் கல் எல்லாம் இருக்குது. அப்படிதான் இருக்குது கல் எல்லாம்
பாதையே இல்லாமல் எங்கடா தியாகு? 11 மணி. பாதை இல்லாத இடம். பொறுமையாக தான் ஏறணும், பொறுமையாக தான் வரணும். எப்படி இருக்குன்னு பாரு. இந்த மாதிரி பாதை தான் இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம், ஏறலாம். சபரி உனக்கு எட்டாயிரத்துலேயே திட்டாத கொடுமையாக திட்டான் சபரி. பாருங்க, ரொம்ப மனசாட்சியே இல்லை. கூட வந்தவனை விட்டுட்டு ஏறிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன பண்ணலாம்? பாரு சபரி, அவ்வளோ தூரத்தெல்லாம் எப்படிலாம் ஏறணும்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சமாட்ட வீட்டு பக்கம் நடங்கடா, நடந்து ஏறுங்க, இல்லைன்னா முடியாது. 2வது சுனை நீர். ரெண்டாவது சுனை நீர். இதில் தண்ணி பிடிச்சி தான் இருக்குது. மேலே தேவைப்பட தண்ணி இங்கே 2வதாக கிடைக்கிறது தான். ரெண்டாவது சுனை நீர். சுனை நீர் உண்மையாலும் சொல்கிறேங்க, முடியல. இந்த அளவுக்கு ஏறிக்கிட்டே இருக்கணும். லெமன் ஜூஸு. ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குச்சி இல்லாமலாம் ஏறவே முடியாது. இது சூப்பராக இருக்குங்க. ஏறிக்கிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா சூப்பராக ஏறலாம். இப்படிதான் இருக்கும் ஒரு பாதையும் பாருங்க. ஏறிட்டே இருக்கு. பாருங்க, எந்த வகையினே எனக்கு தெரியல. ஏதோ புயல் பாதிப்பில் ஆன மாதிரியே இருக்கிற பாதையாகுது இந்த பாதை. ஏறுறத விட இறங்குறத கஷ்டமாக இருக்கும். அப்பா, இது எப்படி ஏறி எப்படி இறங்குறது? முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் ஏறி நைட் டைம்லேயே இறங்கிருங்கப்பா. பகலெல்லாம் ஏறாதீங்க. தூரத்தில் எதாவது தெரியுதா? எனக்கும் தெரியுது. வியூ பாயிண்ட் பார்த்தா தெரியும். அந்த மேலேருந்து போனால் தெரியும் நல்லா. பாருங்க, பாதை சூப்பராக இருக்குது. 10 ஆண்டுக்கு அப்புறம் வர இடத்த மாதிரியே இருக்குது. 1/2 மீட்டர் தூரம் ஏறி இருக்கேன். கொஞ்சம் நூறுனா ஏறியாச்சு. அழகாக போயிட்டு இருக்குதுங்க. எப்படி இருந்தால் சூப்பராக தெரியுது. நைட்ல எப்படி யாருன்னு இதெல்லாம் வந்தோம்னாலே தெரியாது. ஏறினது ஏறியாச்சுங்க. இதுதான் திருநீர்மலை. சரிதானா? இங்கேருந்து ஈஷா யோகா மையம். அந்த மூலையில் இருக்கிற சிலை ஈஷா யோகா மையம். ஈஷா எங்களுக்கு எதுவும் தெரியல. உள்ள அதே கிடையாதுங்க. ஏறிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம்னே தெரில. அந்த மரத்துக்கிட்ட போய் மரத்துக்கு மூலி மேலேருந்து ஏறணும். நான் ஏறுறத விட இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி மட்டும் இருக்குது. ஒரே ஒரு ஜூஸ் தான். அம்மங்குழு 30 ரூபா ஒரு கிளாஸ். தெரியல, இது ஒரு கலராக தெரியுது பக்கத்துலனா. மலையை ஒரு மாதிரி இன்னும் அந்த பப்புள் கலரில் கால் வச்சா உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. இன்னுட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் ஏறிக்கிட்டே இருக்கிறோம். காலையில் ஏறினது இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லாத மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கிறோம்.
யாரை கேட்டாலும் 2 கிலோமீட்டருங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அங்கே பாருங்க, இங்கே ஏறுறது தாங்க எறும்பு மாதிரி ஏறுறாங்க பாருங்க. அங்கே ஏறி அந்த ஏறி இறங்கணுங்க. இப்படியே ஏறி இறங்கணுங்க. இதுக்கு ஒரு எண்டு காடுங்கிறது அந்தாண்ட மூலையில் போனால் தான் நம்மளுக்கு மேலே தெரியுமா. இந்த மொத்த வியூ பாருங்க, சூப்பராக இருக்கும். எந்த லெவலில் இருக்குதுன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. நம்ம ஏறின இறங்கின மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது எந்த ஒரு நல்லா இருக்குங்க. ஏறினது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. யார் பற்றி யோசிக்க தேவையில்லை, எதுவுமே இல்லை. என் கூட வந்தவன் என்ன பண்ணுறான், நான் என்ன பண்ணுறேன், எவனுக்கு எதுக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் செம்ம ஃபீலு. இந்த ஃபீல்லாம் எங்கேயும் கிடைக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் தான். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். கூடிய மலை இந்த மலை தான். இப்போ இந்த மலையை அங்கேருந்து ஏறி அங்கே போகணும். அங்கே போகிற மக்கள் தான் தெரியுதா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி திரும்ப ஏறணும். இந்த மலையிலேருந்து தான் நம்ம ஏறிட்டு இறங்குறோம். வியூவு சூப்பராக போகும். அப்பா ஏறி இறங்கிட்டாங்க. இப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு தெரில. தூரம் ஏறிக்கிட்டே இருக்குது. களி உருண்டை மாதிரி அங்கேருந்து பார்த்தது நாங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஒட்டன்சித்தர் ஜீவ சமாதி இடத்துக்கு வந்தாச்சு. மேலேருந்து இந்த இடத்துலேருந்து தான் நம்ம மேலே ஏற போகிறோம். ஏறுறது இந்த தீரவத்தில் தான் வருது. நம்ம இவ்வளோ தூரம் வந்துடுது, பெரிய விஷயமாக தான் இருக்குது எனக்கு. மணி இப்போ 1 மணி ஆக போகுது. ஒட்டன்சித்தர் ஜீவசமாதி தான் நம்ம இப்போ போகிறோம். ஜீவசமாதியிலேருந்து மேலே இறங்குறது. அதுலேருந்து நம்ம நேரடியாக பார்த்திங்கன்னா மேலே கோயிலுக்கு தான் போகிறோம். லாஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்து வரை வருது. போயிட்டே இருக்குதுங்க. இன்றைக்கி எவ்வளோ தூரம்னு தெரில. போகிற வரைக்கும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். நல்ல ட்ரெக்கிங்க. இந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. திரும்பி பார்க்குறேன், சட்டுன்னு அந்த மலை தாங்க இந்த கூம்பு மாதிரி இருக்குது பாருங்க. இப்போ அந்த மலைக்கு போகணுங்க. இப்போ எனக்கு வழியே தெரில. நான் மேலே ஏறினதை அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்த வழியெல்லாம் போயிடுச்சு. மேலே தான் இருக்கிறாரு கதாநாயகனா வெள்ளியங்கிரி. இந்த வலை ஏறியாச்சுங்க. ஏறிட்டேன், மேலே போயாச்சுங்க. இப்போ மேலேருந்து நம்ம அந்த மலைக்கு உச்சிக்கு தான் போக போகிறோம். நம்ம பார்த்து தெரியுதுங்களா, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த உச்சிக்கு போய் தான் அந்த மேலே இருக்கிற சிவனை பார்க்க போகிறோம். இப்படி ஏறுறது எறும்பு மாதிரி தெரியுறாங்க. நம்ம போய் மேலே தான் இந்த ஈஸ்வரனை பார்க்க போகிறோம். கடைசியாக வந்திருக்கிறது அந்த 6வது மலை முடிஞ்சு இப்போ 7வது மலை ஆரம்பிக்குதுங்க. நம்ம போகலாம் வாங்க. பார்த்துட்டு சிவனை கும்பிட்டு அங்கேயே இருந்துட்டு சாயந்தரத்துக்கு மேலே தான் போகணும். அழகாக இருக்கக்கூடிய ஆண்டவன் வெள்ளியங்கிரி ஆண்டவர் இங்கே தான் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டதுக்கு. மேலே போகலாம். ஓம் நம சிவாய. இப்போ என் பின்னாடி நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மலை தான் இருக்கிறதுல 7வது மலை. இந்த மலையை ஏறி அந்த உச்சியில் இருக்கிற பாறையில் தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் சன்னதி இருக்குது. அது ஏறி நம்ம ஏறணும். ஏற முடிஞ்சிடும். இப்போ கீழே போனோன்னு சுனை இருக்குது. அந்த சுனையில் குளிச்சுட்டு வாங்க, ஒரு வழியாக மேலே ஏறி போய் ஆண்டவனை நான் காட்டுறேன். ஏறுற இடம் எங்கே இருக்கோ அதுதான் முடிகிற இடமும். அந்த இடத்துலேருந்து தான் என் ஆண்டவனை நான் பார்க்க போகிறேன். பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட வந்தவங்களும் எல்லோரும் பாதி பேருக்கு மேலே வந்துட்டாங்க. அவங்க கூடவே சேர்ந்து இப்போ அவங்களோட ஏறி பார்க்க போகிறேன். எல்லாம் பாருங்க, லாஸ்ட்டாக ஃபைனலாக இங்கே 6வது மலை இறங்கி வந்தாச்சு. இங்கே இருக்கிற தண்ணி சொனை நீர், இதில் குளிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி போய் நான் கும்பிட்றது தான். இங்கே குளிக்கிறது தான். இங்கே வேல் வச்சுலாம் பூஜை பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம போய் குளிச்சுட்டு போகிறது தான். இதுக்குள்ளார ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை வணக்கணும். தண்ணிக்குள்ளே தண்ணி அப்படியே ஐஸு மாதிரி இதுடா.
வந்து விபூதி இருந்தால் கொடுத்து கும்பிட்றது. இங்கிருந்து பார்த்துட்டு தான் வந்து பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தான் மேலே ஏறணும். மேலே ஏறணுன்றதுக்கப்புறம் தான் வருது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பாருங்க மக்கள்ஸ், இங்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு இருக்குது. இங்கே குளிச்சுட்டு தான் மேலே ஏறணும். நீங்கள் வந்தீங்கன்னா தண்ணி ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அங்கே கீழே இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்கணும், வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் போகிறது. பாருங்க, தண்ணிக்குள்ளே இருக்கும் சிவலிங்கம். இவரை தான் கும்பிட்டுட்டு தான் நம்ம மேலே ஏறுறோம். மேலே கும்பிட்டு நம்ம ஏறி போய் தான் மேலே பார்க்க முடியும். போடா டக்குன்னு டைம் ஆகுது. ஆனால் அவன் மேலே தண்ணி எடுத்து ஊற்றுக்கணும். போடா போடா. அந்த அண்ணன் உட்காந்துருக்காருல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு காலை வச்சு விட்டுட்டு அப்புறம் உட்காந்துக்கடா. போடா. போ சாமி போ. குளிச்சுனா அந்த இதெல்லாம் போகும். போ. நானும் குளிப்பேன்டா. சரி, பவுத்து போட்டு வரட்டுமா? வடிவேல் மாதிரி குளி. ஸ்டாப் பண்றேன். போ சாமி போ. பாருங்க, போன மாசம் இந்த மாசம் தானே திருவண்ணாமலை கூட்டம் சாமி தட்டு கொண்டாடா. இப்போ பண்ண போயிட்டு இருக்கீங்க, நல்லா கூட வர முடியாது. ஓகேவா? நான் குளிப்பேன்டா. வாடா, அப்படியே போயிடு. வா. இந்த பக்கமாக ஏறி இந்த பக்கமாக நம்ம போய் முன்னாடி இறைவனை பார்க்கணும். ஏறுறது ஒரு வழி, இறங்குறது ஒரு வழின்னு தான் இந்த மேலே வச்சுருக்காங்க. மேலே வந்து சோலார் சிஸ்டம் மூலிமா தான் இங்கே லைட்டே வருது. அது இல்லாமல் இங்கே ஏறுறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஏறுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமில் ஏறுங்க, காலையில் அதிகாலையில் ஏறிடுங்க. இந்த வெயிலில் ஏறாதீங்க. உங்களுக்கு அந்த உடல் இருக்கிற எனர்ஜியே போயிடும். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன், மேலே ஏறிட்டேன். இப்போ மேலே 7வது மலை ஏறி இப்போ மேலே ஆண்டவங்கிட்ட பக்கத்துலேயே வந்துட்டேன். வந்ததுக்கு ஒரு பலன், எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே என் கூட தான் வராங்க, எனக்கு துணையாகவும் வராங்க. அவங்க கூடயே வந்து இறங்கிட்டேன். அது இல்லாமல் என் கூட என் நண்பன் வந்துட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு கால் வலிலாம் பிடிச்சிக்கிச்சு. அப்பயும் மீறி இப்போ ஏறி மேலே வந்துட்டார். ஆண்டவன் முன்னீட்டில் மேலே ஏறிட்டோம். வாங்க பார்க்கலாம். சோலார் சிஸ்டம் மூலிமா இருக்கக்கூடிய பாதை, இந்த பாதை வழியாக தான் இப்போ மேலே நம்ம ஏறணும். ஏறி தான் சாமியை பார்க்கணும். அக்கடைய ஈசனை, செல்லா சிவாஜ் ஈசனை போற்றி, ஏழைக்கு இறங்கும் நேசனை போற்றி, யாவருக்கும் இனிய ஆண்டவனை போற்றி போற்றி. ஈஸ்வராய நமோ, ஈஸ்வராய நமோ நம, ஈஸ்வராய நமோ நம. என் மகாவிஷ்ணு ஏறி இருக்கேன். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா பெல் அடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வலதுபுறத்துலேயே விநாயக பெருமான் அமர்ந்திருக்கிறாருங்க. விநாயக பெருமானை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே வர்றது தான். நீங்கள் இந்த கோவிலில் வேறு எந்த கோவில்லையுமே பார்க்காத ஒரு விஷயம், இங்கே காணிக்கையே வாங்க மாட்டாங்க. அது கீழே யாருக்காவது வாங்கி கொடுத்துருங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க.
வந்துட்டேன். ஈஸ்வரன் பக்கத்தில் வந்தாச்சு. என் கூட நிற்கிறது என் ஃப்ரெண்ட்ஸும் நிற்கிறாங்க. அவங்க கூடவே நான் வந்துட்டேன். பேட்டை இதான் தடவை இங்கேயும் வந்துட்டோம். நாங்கள் இறங்கியும் பார்த்துட்டோம். இங்கே இருக்கிறது இதுலேருந்து எல்லாம் சூலமாகவே தான் இருக்குது. என் பக்கத்தில் இருக்க இப்போ வெள்ளிங்கிரி ஆண்டவர் பக்கத்தில் நாங்கள் போகிறோம். போயிட்டு தான் நாங்கள் சாமி கும்பிட வந்துட்டோம். தென் கைலாசத்துக்கு வந்தாச்சு. சாமி கும்பிட்றோம். இப்போ கீழே இருக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த குடிசையில் தான் இப்போ ஐயா இருக்கார். உள்ளார குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். திருநீர், நம்மளையார் திருமணம், விபூதி. சாமி சன்னிதானத்தில் பூஜிக்கிறவங்களுக்கு சாமி பிரசாதம் கொடுப்பாங்க. இங்கே இறைவன் பஞ்சபூதமாக விளங்குறாரு. நீர், நெருப்பு, காற்று, பூமி, வாகனம், ஆகாயம்னு சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதமாக விளங்கக்கூடிய இடமாகிறது தான் இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய இடம். இங்கே இருக்கிற ஆண்டவரை நம்ம தரிசிக்கிறது கைலாயத்துக்கு சென்று இறைவனை வணங்குறதுக்கு சமம்னு இங்கே இருக்கிற ஐயர் பூசாரிங்கிற பிள்ளைமார்கள் சொன்னாங்க. அதை கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வேண்டுறது பலிக்கும். நம்ம மேலே ஏறினா தான் பலன் கிடைக்கும். ஏறி வாங்க, ஆண்டவன் அருள் பெறுக. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வயசானவங்க முடியாதவங்க சாப்பாடு என்னடா பண்ணுவாங்க? இந்த மாதிரி எடுக்காதீங்க ஐயா. என்ன கேட்கலாம்? வாங்க, எடுக்கக்கூடாது. காரணம் சொல்கிறேன். சாமி போகிறப்போ விட்டுட்டு போயிடாதீங்க. நான் வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. கீழே இறங்கிட்டு இப்போ என்னோட இது முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னடா பட்டை நாமமும் பட்டையும் போட்டாச்சு, நாமமும் போட்டிருக்காங்க. மேலே பார்த்தாச்சு, பட்டையும் போட்டது. மேலே நடுவில் ஒரு நாமமும் போட்டிருக்காங்க. இதுதான் நான் முதல்ல பார்த்துட்டு கீழே இறங்கினோன்னே நாங்கள் வந்தாச்சு. இப்போ மணி 2 இது முடிஞ்சிருச்சு. இப்போ வெள்ளியங்கிரியோட பயணம் முடிஞ்சிருச்சுங்க. காற்று செம்மையாக அடிக்குது. இந்த காற்றுக்கு மீறி நம்ம கீழே இறங்கணும். இறங்குறது தான் இதாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கிறது. இதோட முடிஞ்சிச்சு. இப்போ கீழே இறங்குறது தான் சவாலாக இருக்கும். இந்த சவால் முடிஞ்ச உடனே கீழே போயிட்டு கீழே இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரும் நந்தி பகவான் சுயம்புவாக உருவான நந்தி பகவான் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த மலை தான். இங்கே சிவனுக்கு இதுலேயே இருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அழகாக பார்க்குறது சூப்பராக இருக்கும். வருஷத்தில் நீங்களாவது ஒரு முறையாவது உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது வெள்ளியங்கிரிக்கு வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுங்கள். இவர் தான் தியாகராஜன் விலாக். நான் சேலம் சுத்து. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வந்தாச்சு. வேறு சாமியை பார்த்துட்டோம். எங்கள் கூட இருந்து ஒருத்தர் மட்டும்தான் வரல. அவர் மட்டும் வரல, சபரி மட்டும் வரல. அதுக்கு பதிலாக நாங்கள் வேண்டிக்கிட்டோம். நண்பர்களுக்கு எல்லாருமே நல்லாயிருக்கும். அடுத்த முறை எல்லோரும் சேர்ந்து வர மாதிரி 10 பேர் பிளான் போட்டு 2 பேர் தான் வந்திருக்கிறோம். இந்த 2 பேர் நாங்கள் உண்மையாக வந்து சிவனை தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வருஷம் எங்களோட வெள்ளியங்கிரி ஆண்டவரோட பயணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் திரும்ப ரிட்டர்ன்ஸ். அழகாக இந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலையும் படுத்துருக்காங்க. படுத்துட்டு இங்கேயே சாப்பிட்றாங்க. அங்கே போய் தான் ஆனால் எங்கள் கூட இருக்கிற காற்று அடிக்குது. முன்னே சொன்னாலே எனக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகுது. இவ்வளோ வெயில் கை வச்சு போயிடுச்சு பாருங்க. இந்த நைட்டு ஸ்டே பண்ணாச்சு. அவ்வளோதான். வெள்ளை பிள்ளையார் இவர் தான் இங்கே வந்து சுயம்பு. வெள்ளை பிள்ளையார் தானாக உருவானவர். மேலே ஏறும் முன்னாடி